ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திக காரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாச விசால புத்தே உல்லாரவிந்தாயத பத்ரநேத ஏன த்வயா பாரத தைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தோ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யः சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ओम पेज नंबर 159. संबत्य आविर्भावः स्वेन सप्तात् मुक्तः प्रतिज्ञानात् आत्मप्रकरणात् अविभागेन दृष्टत्वात्. ஸோ வியாசாச்சாரியார் ரொம்ப ஆராய்ச்சியோட நம்மளுடைய ஸ்வரூபத்தை எப்படியாவது புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறார். நாம் என்ன பண்ணுறோம்? புரிஞ்சுக்கிறதுக்காக பெரிய முயற்சி பண்ணுறோம். ஸோ இது ஒரு பெரிய பெரிய விஷயத்தை இப்போ பேசின்னு இருக்கோம். நம்முடைய சொந்த அனுபவ விரோதமாக இருக்கு. அனுபவ விரோதமாக இருக்கிற விஷயத்தை இப்போ படிச்சுட்டு இருக்கோம். அந்த அனுபவ விரோதத்தை அவிரோதம் பண்ணுறதுக்காக இப்போ வியாசாச்சாரியார் ட்ரை பண்ணுறார். இது நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். புரியுதா? பண்ணிக்கிட்டே வந்துட்டோம்னா சரியாயிடும். ஓகே, இங்கே கடைசியில் பூர்வபக்ஷம் என்ன சொல்லிட்டேன்னா, ஜீவாத்மா ஒரு நாளும் பரமாத்மா ஆக முடியாது. அதுபோல் பரமாத்மா ஒரு நாள் ஜீவாத்மா ஆக முடியாது. அவன் என்ன சொல்கிறான்னா, அதனால தான் விசிஷ்டாத்வைதம் துவைத்தம் இந்த மாதிரி வேதாந்தக்குள்ளேயே இருக்காங்க. வேதாந்தத்தில் துவைத்தம் விசிஷ்டாத்வைதம் அத்வைதம் மேஜராக 3 குரூப் இருக்குது. அப்புறம் நிறைய குரூப் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. நம்ம நாட்டில் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியனுக்கு அலோ பண்ணுறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, ஆனால் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் நம்ம மனுஷனாக இருக்கிறதுனால. ஏன்னா
எல்லாத்தையும் முழுக்க பார்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டம் அந்த விஷயம். அதில் சில பேர் மாத்திரம் பார்க்குறாங்க. இதில் என்னென்னா வேதாந்தத்தில் இருக்கிற ஒரு இது மர்ஜ் ஆக முடியாது. அதாவது இவன் என்ன சொல்கிறான், மர்ஜ் ஆகலாம், இல்லை டோட்டல் மர்ஜர்லாம் ரொம்ப கோணி ஆசையாக இருக்க, அப்படியே பிரம்மன் ஆக முடியுவான். பிரம்மன் நீ எங்கே இருக்க, நீ எங்கே இருக்க, உன் லட்சணம் வீட்டில் இருக்க மெம்பர்ஸு பக்கத்தெல்லாம் கேட்டால் சொல்லும் எப்படி அப்படின்னு. இந்த பொண்ணு பார்க்க போகும்போது பக்கத்து வீட்டிலலாம் விசாரிப்பாங்க, எப்படி அந்த பொண்ணு வாயாடியா அப்படிலாம் இதெல்லாம் ரெடி பண்ணி சாஸ்திரம்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நடக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் கல்யாணம் ஆனது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஜாதகமும் சரி இதுவும் சரி எல்லாம். அதனால் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறது ஓகே பண்ணிக்கோ அப்படின்னு. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், சம்சாரமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ உதாரணம் இந்த இதில் அவன் ஒரு உதாரணம் சொல்கிறான். நம்ம சின்முத்ரா சொல்கிறோம்ல, இப்படி சின்முத்ரா இது நமக்கு மர்ஜிங் பூஜ்யம், பூஜ்ய விசாரம். இதில் இந்த ரவுண்டில் எங்கே ஆரம்பம் எங்கே முடிவெல்லாம் கிடையாது, புரியுதா? இது சின்முத்ரான்னு சொல்கிறோம். நோ அப்படி பண்ணக்கூடாது. இந்த இது ஜீவாத்மா, இது பரமாத்மா, அங்குஷ்ட மாத்திர சொல்லியிருக்கு இல்லையா? இந்த ஜீவாத்மா படுவா இந்த இடத்துல வைக்கணும், அவருடைய பாதத்தில் வச்சு சின்முத்ரா பண்ணணும். இப்படி பண்ணணும். இதுதான் உபாசகனுடைய முத்ரா. புரியுது? இப்போ புரியுது உங்களுக்கு? அவருடைய திருப்பாதத்தில் சரணாகதி அடையணும். புரியுதா? அகங்காரத்தோட கர்வ பயல நீயே பிரம்மனா நீ அப்படின்னு கேட்குறான். இப்போ வியாசர் இப்படி சொல்கிறாரு, நம்ம யாருக்கிட்ட போகிறது? இப்போ கடவுள் தான் காப்பாற்றணும். புரியுதா? அப்போ சின்முத்ரா, நீ சின்முத்ரா காட்டும் போதே பிரச்சனையாக இருக்கு. இப்போ புரியுது இல்லை? அதுலேயே வேறுபாடு இருக்குது. இது வரைக்கும் சின்முத்ரா இப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். விளக்கண்ண வித்த செட்டியாருன்னு சொல்லக்கூடாது என்ன அப்படி சொல்லி எல்லாருக்கும் சொல்லலாம். இனிமேல் என்ன விளக்கண்ண வித்த செட்டியார் சொல்லக்கூடாது அப்படின்னு தெரியாதவங்களாம் தெரிஞ்சுட்டு இவர் விளக்கண்ண செட்டியார் அப்படின்னு. அதுக்குள்ள இது மறைச்சி வச்சுருந்தேன், இன்றைக்கி இன்னும் சொல்லிட்டேன் நான். இது கூட ட்ரை பண்ணுவான். புரியுதா? ஆமாம்மா அவர் இனிமேல் சின்முத்ரா இப்படி தான் வச்சுக்கணும் அப்படின்னு. புரியுதா? ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகிடுப்பது. என் வாழ்க்கையே இப்போ 7 நாட்டு சனியில் இருக்குது. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. புரியுதா? நம்ம ஸ்வரூபத்தை பற்றி பேசுகிறோம், நீ சுபாவத்தை பற்றி பேசுகிற, அங்கே தான் வேறுபாடு இருக்குது. இப்போ அப்போது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார், அதெல்லாமே கூட விசிஷ்டாத்வைத்தத்தில் சேர்ந்து தான். நிறைய பேர் அத்வைதத்தை வரமாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. புரியுதா? அது பேசக்கூடிய விஷயம் இல்லை, பாரமார்த்திக விஷயம் அது. ஓகே, இப்படி இருக்கிறது. அப்போது மோட்ச காலத்திலும் கூட ஈஸ்வரன், ஈசன் சொன்னாலே என்ன? தலைவன். புரியுதா? ஜீவாத்மா சொன்னால் என்ன? தாசன். புரியுதா? அப்போ தாசனுக்கு தாசனாக இருக்கிற நீ முழுமையாக ஐக்கியமாக முடியாது ஈஸ்வரனில். அதில் கொஞ்சமாவது ஈஸ்வரனுடைய அம்சமாக வச்சுக்கலாம் ஒழிய டோட்டலாக நீலாம் இது பண்ணாத அப்படின்றத சொல்கிறாரு. இதில் விசேஷம் என்னென்னா, வேதாந்தத்துக்கு வரத்துக்கு முன்பு வரைக்கும், இந்த வேதாந்தத்துக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இண்டிபெண்ட் ஜீவா, ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இண்டிபெண்ட்டாக இண்டிவிஜுவல் ஜீவா வேதாந்த கிளாஸ் எல்லாம் கேட்டு கேட்டு ஸ்பிரிச்சுவல் ஜர்னி வர வர நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஈஸ்வரன் தான் தலைவன் அப்படி சொல்லி நம்மளுடைய இண்டிபெண்ட் இண்டிவிஜுவாலிட்டியை குறைஞ்சி ஸ்டேட்டஸே போயிடுது. ஆனால் லோகத்தில் எப்படி தெரியுமோ, இப்படி இருக்கிறவங்கள பெருமையாக கொண்டாடுவாங்க. முன்னாடி முரட்டு பயலாக இருந்தான், இப்போ சாமியெல்லாம் கும்பிட்றான். புரியுதா? அப்படி நமக்கு ஒரு பேர், நல்ல பேரும் கிடைக்கும். புரியுதா? ஆனால் அந்த இண்டிபெண்ட் போயிடும், அவன் தலைவன் ஆகிடுவான். எவன்? சிவன் அவன் தலைவன் அப்படின்னு ஒரு டாபிக் பேசுங்க. புரியுதா? இதெல்லாம் இருக்கிறது.
ஓகே, அப்போது நான் லோக்கலில் சொல்கிறது பல வார்த்தையில், ஒன்று நீ இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும். நீ இருக்கணும், நான் இருக்கேன். இந்த வீட்டில் சண்டை போடுவாங்க, இந்த வீட்டில் ஒன்று நீ இருக்கு, நான் இருக்கணும். லோகத்திலேயே இருக்கிறது நீன்றது ஈஸ்வரன். உனக்கு இன்னும் இதுவாகலை அப்படின்னா, அந்த மெச்சூரிட்டி வரலைன்னா ஈஸ்வரன் இருக்கணும். நான் இருக்கணும்னா பிரம்மன், அகம் பிரம்மாஸ்மி. எந்த மெச்சூரிட்டியில் எந்த பக்குவத்தில் நீ இருக்கேன்றத நீ பார்த்துக்கோ. அப்புறம் கூடுதலாக என்ன இருக்குன்னா, ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் எப்படி இருக்கிறது, அவங்களாம் எப்படி போக முடியும். அப்போ இதில் வே ஆஃப் லைஃப், வியூ ஆஃப் நாலேஜ். சித்தாந்தியோட வியூ என்ன அப்படின்னா, நாம் சொல்கிறது அப்சல்யூட் டோட்டல் மர்ஜிங், ஐக்கியம். ஏன் வியாசாச்சாரியர் அப்படி சொல்கிறார்? அவர் தான் பாஸ். அவர் என்ன சொல்கிறார்? அவிபாகேன உபசம்பத்தி. விபாகம் இல்லை, அவிபாகேன. அப்போ முதல்ல அடிப்படை விஷயமே புரியணும். பலருக்கு புத்தியில் கூட ஒத்துக்க மாட்டாங்க. புத்தியில் முதல்ல ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் ஏன்னா தாத்பரியம் இதுதான், மகா வாக்கியம் தான் தாத்பரியம். தது சத்தியம் சக ஆத்மா தது துவம் அசி. ஸ்வேதகேது தத்துவமசி 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 அப்படி சொல்லிகிட்டே இருக்கார் உத்தாலகர் குரு. புரியுதுதான்? அவனும் டவுட்டெல்லாம் கிளியர் வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கான். புரியுதா? இப்போ இந்திரனுடைய உதாரணம் பார்த்தோம், ஸ்வேதகேத்து உதாரணம் பார்க்குறோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அந்த விஷயம் ஏதோ ஒன்று சொல்கிறா, அதை புரிகிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவிபாகேன உபசம்பத்தி. ஓகே, அப்போ ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு என்டிட்டி கிடையாது, இருப்பது ஒரே ஆத்மா. அதனால் ஐக்கியம், மர்ஜர், டோட்டலாக பத்தின அப்படின்றது பேச்சே கிடையாது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ரெண்டு என்டிட்டியே கிடையாதுன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஜீவாத்மா பரமாத்மா அப்படி ரெண்டு என்டிட்டி கிடையாது. இருக்கிறது என்ன இருக்கிறது? ஆத்ம சைத்தன்யம் தான் இருக்கிறது. ரெண்டு சைத்தன்யம் இருக்குமா எங்கேயாவது? ரெண்டு மைண்ட் இருக்கலாம். புரியுதா? இரண்டு மனம் வேண்டும் அப்படின்னு. ஓகே, ஒரு மனம் போகாது சொல்லும், ஒரு மனம் செய்யன்னு சொல்லும். புரியுதா? அப்படி ரெண்டு மனசோட போராடுவான். அதை ஆத்மா சொல்லிட்டான். இப்போ புரியுறதில்ல? மனசை ஆத்மா சொல்லக்கூடாது. மனசுக்கு பிரகாசம் கொடுக்கறது எதுவோ அது ஆத்மா. ஓகே, இப்போ சைத்தன்யம் இரண்டு கிடையாது. ரெண்டுன்னு சொல்கிறது நாம மாத்திரம். ஓகே, நம்ம இரண்டு வேறு வேறுன்னு நினச்சிக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் ராங் நோஷன், தவறான கருத்து. அந்த தவறான கருத்தை நீக்கிறதுக்கு பேர் ஞானம். புரியுறதா? அதுக்கு பேர் ஐக்கியம். இதுதான் கன்க்ளூஷன் ஒருத்தர். அப்போ பூர்வபக்ஷின்னா ஆப்போசிட் கருத்து சொல்கிறேன். நம்ம வீட்டில் கூட எப்போ எது சொன்னாலும் எதிர்த்து பேசுவோம், மாற்றி பேசுவோம். நீ எதை சொல்லு அது மாற்றி பேசுவோம். ஏன்? நீ சொல்கிறதுனால ராங், அது ஜல்பம். அப்போ பூர்வபக்ஷின்றது ஆப்போசிட் கருத்தோடு, சித்தாந்தன்றது அத்வைத பக்கம் உள்ள கருத்து. இதுதான் இது பேசிக் பண்ணணும். ஏதோ பூர்வபக்ஷி சொன்னீங்களா, அதுதான் புரியல, கடைசியில் அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது, பூர்வபக்ஷமாக சொல்லிட்டு போயிடக்கூடாது. பூர்வபக்ஷனா ஆப்போசிட் பார்ட்டி. நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பெரிய சர்ச்சைகள் பண்ணி பிரதமர் மோடி பண்ணுறாரு. தமிழ்நாடு முழுக்க பட்டாசு வச்சு கொளுத்து அதெல்லாம் அவர் ஆனந்தமாக கொண்டாடணும். புரியுதா? அதில் தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருக்கான். தேசபக்தி விஷயத்தையே பண்ணு. அப்புறம் குண்டர் சட்டத்தில் போட்டுடுவோன்னு சொன்னது தான் கம்முன்னு இருந்தான். புரியுதா? தேசத்தை பற்றி ஏதாவது தவறாக பேசினேன், அதுக்கப்புறம் எல்லோரும் அங்கே அடிக்கிறது இல்லை, உங்கள் வீட்டில் ஆகாஷ் கப் சிப்புன்னு ஆகிட்டான். அது பயந்து படுத்து. இஷ்டத்துக்கு பேச்சு உரிமையா இவருக்கு? பேச்சு நாக்கு அறுத்துடணும். பழைய காலத்தில் மாதிரி நான் இப்படி தப்பாக பேசினேன்னா இங்கே வா, எல்லாருக்கும் முன்னாடி நாக்காக இருக்கணும். ரெண்டு பேரும் அறுத்துட்டோம்னா கப் சிப்புன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ புரியுறதில்ல?
பூர்வபக்ஷி அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டி. அவன் என்ன சொல்கிறான்? விபாகேன உபசம்பத்தி. சித்தாந்தி வியாசர் சொல்கிறது அவிபாகேன உபசம்பத்தி. நம்மலாம் வியாசாச்சாரியரோட சைடில் இருக்கிறோம். நல்ல மனுஷா, வியாசர் சங்கரெல்லாம் நல்ல மனுஷா, தட்சிணாமூர்த்தியை கும்பிடுறோம். அதனால் நம்ம தைரியமாக போகலாம் அவள் பக்கத்தில். ஓகே, இந்த அதிகரணத்தினுடைய இது சாரத்தை இது வரைக்கும் பார்த்தோம். சூத்திரத்தினுடைய சாரத்தை இப்போ பார்த்து முடிக்கலாம். அது என்ன? 4-4-4 அவிபாகேன திருஷ்டத்வாத் இந்த சூத்திரம். இதில் வியாசர் சொல்கிறது என்னென்னா, பூர்வபக்ஷியோட டவுட் இருக்கு இல்லையா, விபாகேன அப்படின்னு எதுக்காக ஒரு பூர்வபக்ஷம் பண்ணுறான்? இந்த பூர்வபக்ஷி நம்ம பேசுகிற பூர்வபக்ஷி டிஃப்ரெண்ட். இந்த தமிழ்நாட்டில் இருக்க பூர்வபக்ஷி அவன்லாம் திருட்டு பையன், அதெல்லாம் பூர்வபக்ஷத்துலேயே வராது. புரியுதா? அவன்லாம் ஆப்போசிட் இது சதிகார கும்பல். புரியுதா? அதெல்லாம் வேறு குரூப். அது ஸோ பூர்வபக்ஷின்னா அறிவோடு பேசுது, ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். இந்த பூர்வபக்ஷி ஒரு லாஜிக் ஒன்று சொல்கிறான். என்ன லாஜிக்குன்னா, இங்கே பாரு, வேதம் வேதத்தையே ஒட்டி பேசுறது, வெட்டி பேசுறதில்ல, ஒட்டி பேசுறது. எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்கு. 2 சொல்கிறது இந்த மந்திரத்தில். சம்பிரசாதா. சம்பிரசாதன்னா யாரு? 2 தான் இருக்கு, லெஃப்ட்டு ரைட்டு. பரமாத்மா. சம்பிரசாதனா பரமாத்மா, பரம் ஜோதினா ஜீவாத்மா. எல்லாம் ஒன்றும் சொல்லிட்டீங்களா ஜி? எது சொன்னா என்ன? உடனே என்ன பண்ணணும்? அடுத்தது பரமாத்மா பற்றி சொல்கிறதுல அது போனோம். டவுட் வரும்போது அந்த பக்கம் போட்டோன்னா, ஓ அது பரஞ்சோதி கரெக்டாக இருக்கிறது, அது ஜீவாத்மா கிடையாது, அதனால் இது சம்பிரசாத ஜீவாத்மா தான் இருக்கும் போல இருக்குது. அவர் சொன்னார், ஆனால் புரியல. புரியுதா? அதனால் ஜீவாத்மா சம்பிரசாதா, பரமாத்மா பரஞ்சோதிகி. காலையிலேருந்து பேசினா அறிவா இப்படி போடுறது சம்பிரசாதா பரமாத்மான்னு. அதனால் சம்பிரசாதன ஜீவா. அதனால தான் ரவுண்டாக போட்டுக்கணும். இப்போ நான் அப்புறம் இதில் என் நோட் புக் அப்புறம் பாருங்கள், ரவுண்டாக போட்டிருப்பேன் சில இடத்துலலாம். புரியுதா? இம்பார்ட்டன்ட் இருக்குது. இந்த ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்படி பண்ணின்னு இருக்கோம் நம்ம. அப்போல்லாம் படிப்பே விட்டுவிட போகிறோன்னு நினச்சோன்னு. எங்கே படிப்பு விட்டுறது? சரஸ்வதி தொடர்ந்து நம்மளை விரட்டிகிட்டே இருக்கான். புரியுதா? கர்த்தா கர்மா காரகம் உள்ளது. ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் விஷயம், டெக்னிக்கலான விஷயம். டெக்னிக்கலாக பேசுகிறான் பூர்வபக்ஷி. ரெண்டுமே ஜீவாத்மாவும் அனாதி, பரமாத்மாவும் அனாதி. அனாதின்னா என்ன அர்த்தம்? அநாத பயல அப்படி இல்லை, ஆதி அற்றது, அனாதி. அது என்று தோன்றினவள் எங்கள் பாரதத்தாய், அப்படி பாரதியார் பாடுறாரு. புரியுதா? அனாதி, அதுக்கு ஆரம்பம் கிடையாது. புரியுறதா? அப்போ அனாதி சொல்லிட்டா ரெண்டும் வேற வேற. ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற. ஏன்? அனாதி இல்லையா? இது ஒரு டெக்னிக்கலான விஷயம். ஓகே. அப்போ சப்ஜெக்ட் சம்பிரசாதகா, ஆப்ஜெக்ட் பரஞ்சோதி. நடுவில் வர்பு இருக்கிறது, அது உபசம்பத்திய, ரீச்சிங், மர்ஜிங், ஐக்கியமாகுதல், ஒன்றாகுதல், அப்படிலாம் வர்பு இருக்குது. அதனால சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் அண்ட் வர்பு எல்லாமே இருக்குது. திருப்புட்டியும் இருக்கிறது. திருப்புட்டியும் இருக்கும்போது திருப்பு சொல்லுவாங்க, திரிபுர சுந்தரிய. நான் ஒரு குழந்தைக்கு பேர் வச்ச மாதிரி, பால திரிபுர சுந்தரி. அது குழந்தைய பெற்றுட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஷனில், அந்த திருப்பூர் ஸ்டேஷனில், திருப்பூரில் தான் இருக்கா அவளும். அதுதான் அந்த சேலத்தில் இருக்கான். அவளும் என்னஜி நீங்கள் இந்த பேர் வச்சுட்டீங்க, காலேஜில் எவ்வளோ பேர் கேள்வி பண்ணாங்க தெரியுமா? பால திரிபுர சுந்தரி, பால திரிபுர சுந்தரி. அது ஷார்ட் நேம் திருப்பு. திருப்புன்னா வண்டி திருப்புறது இல்லை,
இதில் வந்து என்னென்னா திருப்படினா மூணு இருக்கணும். பிரமாத்தா, பிரமாணம், பிரமேயம், கர்த்தா, கர்ம, கரணம் இருக்கணும். புரியுதா? இது இருந்தால் எங்கே ஒத்துமை ஆகிறது? ஐக்கியமே எப்படி ஆக முடியும்? ஆகவே முடியாது. இப்படி ஆர்கியூ பண்ணுறான் இவன் பூர்வபக்ஷி. புரியுதா? டெக்னிக்கல் ப்ராப்ளமாக சொல்கிறான். ஓகே, அப்போ ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். அதனால் சப்போஸ் உன் ஐடியா எப்படி சித்தாந்தியை பற்றி சொல்கிறான், உன் ஐடியாவிலே ஐக்கியம்னு வச்சுக்கேன். ஐக்கியம்னு வச்சுக்கிட்டேன்னா சப்போஸ் ஜீவாத்மா பரமாத்மா சொல்லிட்டா ஒன்று டிசப்பேர் ஆகிடும். அனாதின்னு சொல்கிறல்ல, அது டிசப்பேர் ஆகிடும். இப்போ அனாதின்ற சொல்லுக்கே மரியாதை இல்லாமல் போயிடும். சொல்கிறது புரியுதில்ல உங்களுக்கு? நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பூர்வபக்ஷம் வந்து, நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம என்ன பரமாத்மாவை நம்ம ஜீவாத்மா, நமக்கு குடும்பம் இருக்குது, நமக்கு ஃபேமிலி இருக்குது, குழந்தை குட்டி இருக்கிறது, அப்புறம் இஎம்ஐ இருக்குது, அது வேறு அடைக்கணும். புரியுதா? இதெல்லாம் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது நீ பரமாத்மா இன்ஃபினிட்டு பிரம்மன் அப்படி சொன்னால் நமக்கு அனுபவ விரோதமாக இருக்குது. புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு முடிவு பண்ணலாம். இப்போ என்ன இது இன்றைக்கி லாஸ்ட் கிளாஸ் இப்போ தான். புரியுதா? அதனால் நம்ம எல்லோரும் பூர்வபக்ஷம் 10 சேர்ந்துட்டோம்னா வியாசரை விட்டுருவோம், கை விட்டுருவோம். அதனால் இது வந்து டெக்னிக்கலாக ப்ராப்ளம் இருக்கிறது. அனாதி வந்து டிசப்பேர் ஆகிடும். அப்படின்னா இதில் நமக்கு சப்ஜெக்டே வராது. ஜீவாத்மா அனாதி எப்படி டிசப்பேர் ஆக முடியும்? பரமாத்மாவினுடைய ஒன்று இப்படி வச்சுக்கலாம். இப்படி பண்ண முடியலன்னா விசிஷ்டாத்வைத்தத்தை வச்சுக்கலாம். பகவான் நான் பக்தன், அவர் சமுத்திரம், நான் அலை, அப்படி சொல்லலாம். அவர் பெரிய இதுவாக இருக்கார். அம்சி ப்ராப்ளம் இது வச்சுக்கிட்டா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறேன். கரெக்டாக இருக்கும். நமக்கு இது கரெக்டாக இருக்குது தோன்றும். நம்ம என்ன சொல்கிறோம்? அத்வைதே நோ இங்கே பாரு, இந்த மகா பசிபிக் கடல் தான் ரொம்ப பெருசு. அந்த பசிபிக் கடலும் சரி, எந்த கடலும் சரி, அதில் அலை இருக்கும். பசிபிக் கடல் ஏன் சொன்னேன்? அதில் அலையே இருக்காது. அது அமைதியான கடலுக்கு பேர் பசிபிக் கடல். நம்ம கடல் பக்கத்தில் போனீங்கன்னா அலையாக இருக்கும். நம்ம வந்து பீச்சுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் இப்போ நடுவில் பீச்சுக்கு போயிட்டு வந்தேன். புரியுதா? இல்லை சான்ஸ் கிடைக்கும் போது பீச்சுக்கு போனோம். ஆனால் 2 கிலோமீட்டர் வெயிலில் நடந்து போனோம். புரியுதா? போயிட்டோம். அந்த ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். புரியுதா? இதெல்லாம் எங்கேயும் மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி அலை வருது. அதுவும் அந்த பீச் வந்து எங்கேயோ காட்டான் குப்பத்தில் இருக்காது. இப்படி இருக்குது. ஆபத்து கொஞ்சம் இழுத்துட்டு போயிடும். புரியுதா? இப்போவே இழுத்துட்டு போயிருக்கோம். அந்த பக்கத்தில் அந்த சிவானந்தா குடியால் குளிக்கும்போது ட்ரன்னு இழுத்துட்டு போகிறது. அவ்வளோ ஃபோர்ஸ் கங்கா வரா. புரியுதா? அங்கே வேறு திறந்து விட்டுட்டான் போல இருக்குது. மழை வேறு பெய்யுது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். புரியுதா? இப்போ தான் குழந்தைங்களோட இருந்துட்டேன். அப்படியே ஐஸ் கொட்டி கிடக்கிறதா அந்த இதில் கங்கையில் ஐஸாக கொட்டியிருக்குங்க ஜி. சுவாமிஜி ஐஸாக கொட்டியிருக்கு, காலை வச்சு பார்த்தேன் நான், ஐஸாக இருக்குது அப்படின்னு. எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பாரு. நான் சொன்னேன், நீ முழுக்க நனைஞ்சா தான் அதெல்லாம் ஐஸ் இல்லைன்னு உனக்கு தெரியும், காலை மாத்திரம் வச்சுன்னா ஐஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். புரியுதா? அவள் அம்மாவுக்கு எப்படி புரிய வைக்கிறது, குழந்தைக்கு புரிய வச்சுட்டேன். அதில் குளித்தாலே ஜுரம் வந்துடும்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. புரியுறதா? ஜுரம்லாம் வராது, ஒன்றும் வராது. ஜுரம் வந்தோன்னா இன்னொரு தடவை குளிச்சுன்னா ஜுரம் போயிடும். புரியுறதா? அதனால் வந்து இருந்தாலும் ஜுரம் இருந்தாலும் குளிக்காதீங்க. ஏன்னா நம்ம பத்திரிக்கு போயிட்டு வரணும். இதில் என்னன்னா, இதில் இந்த அனாதி விஷயத்தை வந்து இந்த ஜீவாத்மா பரமாத்மா அம்சம் நம்ம என்ன சொல்கிறோம்? கடலும் தண்ணீர், அலையும் தண்ணீர். அத்வைத்தம் வருதில்ல? அப்போ விசிஷ்டாத்வைத்தமாக சொல்லலாம். என்ன, அது வந்து சமுத்திரம் சொல்லலாம், வேவுன்னு சொல்லலாம். அதே சமுத்திரத்தையும் அலையும் ரெண்டுமே இருக்கிறது என்ன? ஜலம்தான் இருக்கிறது. ஜலத்தை தவிர இருக்குது. சப்போஸ் ஜலத்தை எடுத்துட்டு அப்போ வந்து அதுக்கு ஸ்டேட்டஸ் வருமா? அது வராது. அதுதான் அத்வைதம். புரியுதா? நான் அலையாக நினச்சின்னு இருக்கிற வரைக்கும் ராங் நோஷன். நான் அலை இல்லை, நான் ஜலம்.
அப்படின்னு எவன் புரிஞ்சுக்கிறானோ அதுக்கு பேர் ஞானம், அதுக்கு பேர் ஐக்கியம். புரியுதா? அப்படி சொல்லலாம். அப்போது இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, கர்த்திரு கர்ம ரூபேன விபாகாத், கர்த்திரு கர்ம ரூபேன விபாகாத். இது ஒரு ஹேத்து. யார்? பூர்வபக்ஷி சொல்கிற லாஜிக்கு. ஓகே, பூர்வபக்ஷி சொல்கிறான் ஃபஸ்ட்டு லாஜிக் என்ன? கர்த்திரு கர்ம ரூபேன விபாகாத். டிவிஷன் இருக்குது. புரியுதா? 2 டிவிஷன் இருக்குது. இது முதல் ஹேத்து. ஹேத்துனா ரீசன், காரணம். ஓகே, இது முதல் காரணம். செகண்ட் ஹேத்து என்னன்னா ரீசன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சாந்தோக்கியம் 8, 12, 3 மந்திரம் தானே படிச்சுட்டு இருக்கோம். அதில் பல வாக்கியம் இருக்கிறது. பல வாக்கியம்னு என்ன? பல வாக்கியம் இல்லை, பலம், பிரயோஜனம். அதே மந்திரத்தில் 8, 12, 3ல் முதல் போர்ஷன் தான் சொல்லியிருக்கோம். பின்னாடி பலன்னு சொல்கிறது. அதே மந்திரத்தில் பலன்னு சொல்கிறது. பலனை பாரு அப்படின்றான் பூர்வபக்ஷி. பாரு, பலனை பார்த்தீங்கன்னா பூர்வபக்ஷ திருஷ்டி வேறு, இவ சித்தாந்தி திருஷ்டி வேறு. அதுதான் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது இல்லை? அதனால் பூர்வபக்ஷி சொல்கிறான், அந்த பலனை பாரு. சக தத்ர பரியேதி. இந்த சக உத்தம புருஷகா சொன்னானே, அவனுக்கு என்ன பிரயோஜனமா அப்படின்னா, சக தத்ர பரியேதி, அவன் சகல போகங்களையும் அனுபவிக்கிறான். சகல போகங்களையும் அனுபவிக்கிறான். ஐக்ஷத்து கிரீட்டான் ரமமானகா. அவன் ரமணாக இருக்காங்க, உண்டு விளையாடி ஆனந்தமாக இருக்கான், குழந்தைங்கள மாதிரி. புரியுதா? அப்படின்னு சொல்கிறது இது. அப்போ மூவ் இன் ஸ்டைல் அப்படின்னு அந்த பேக்கில் பார்த்தேன். நீ சும்மா மூவ் இன் ஸ்டைலில் பார்த்துடுவேன். நான் பார்த்தோன்னே ஓ மூவ் இன் ஸ்டைல் அப்படின்னு பார்த்துட்டு, ஓ நம்ம அந்த ஸ்டைலை நோக்கி போகிறோம் போல இருக்கு, நல்ல பேக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்படி அப்படி தள்ளிட்டு போவேன். அது தள்ள விட்றான்னா பிடிங்கிறான் என்கிட்ட அது நீ தான் நிர்குண பிரம்மமாச்ச ஆச்சலாக. புரிய? அதனால தான் நம்ம அனுபவிக்கும் போது அனுபவிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் எதையும் நீ கார் ஓட்டாத, நீ சூட் கேஸை தூக்காத, நீ பக்கெட்டை தூக்காத, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே குனிஞ்சு துவைச்சிருக்கணும். புரியுதா? இப்போ நான் எப்படி சொல்ல முடியும்? உட்காந்து துவைச்சிருந்தனால அது ஒரு சுகமாக இருக்கும். புரியுதா? இப்போ இந்த அந்த இதில் போட்டு அப்படியே கிர அது போடுறதா 2 நிமிஷம் பார்க்கக்கூடாது எப்படி வேலை செய்கிறதுன்னு, அதையும் பார்க்கறதில்ல. இப்படி போடும்போது அதுவும் சிலதெல்லாம் இருக்குது, மொத்தமாக போட்டு ஒரு அமுத்தி அப்படியே முழிக்காது. அந்த வாஷிங் மிஷினே ரிப்பேர் ஆகிடும். அதுக்கு மேலே சென்சிட்டிவ் இருக்குது, கொஞ்சம் கேப் விடணும். புரியுதா? அமுத்தணும். அட்லீஸ்ட் இவ்வளோ போட்டாலும் மேலே ஒரு அமுத்துனா அதுக்கு தெரியாது. மிஷின் தானே, ஏமாற்றிடலாம். மனுஷாலேயே ஏமாற்றும் போது மிஷினை ஏமாற்ற முடியாதா? அது பண்ணுனா கொஞ்சம் கேப் இருந்தால் அப்படி சுற்றுறதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கணும். புரியுதா? ஒரே அலைச்சலாக ஒரே நேரத்தில் 2 தடவை போட வேண்டியதை ஒரே தடவை போடக்கூடாது. புரியுதா? அதெல்லாம் அப்புறம் மாதம் ஒரு இன்னும் வாங்க வேண்டியிருக்கும். இது அப்போ இது ஐக்ஷத்து கிரீட்டான் ரமமானகா, உண்டு விளையாடி இருக்கிறான். ஓகே, பிரம்மத்தோட சென்று இவன் போகத்தை அனுபவிக்கிறான். தேர்ஃபோர் பூர்வபக்ஷி, ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற, ஒன்றுன்னு சொல்லாத. இது செகண்ட் ஹேத்து பூர்வபக்ஷி. தேர்ஃபோர் விபாகேன உபசம்பத்தி அப்படி சொல்கிறார். இப்போ வியாசாச்சாரியர் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? அவர் சொல்லி ஆகணும். அவர் சொல்கிறாரு, பூர்வபக்ஷி நீ எப்படி டெக்னிக்கலாக பேசினா கூட இருக்கிறது தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நாசத்தோ வித்தியதே பாவகா, நான் பாவோ வித்தியதே சதா. எது இருப்போ அதுக்கு இல்லாதது ஆகாது, எது இல்லாததோ அது இருப்பு ஆகாது. தான் உண்மை. புரியுது தான்? அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நீ பூர்வபக்ஷி தப்பு. வேதாந்தத்தில் வியாசாச்சாரியர் சொல்கிறது வாதம், ஆர்குமெண்ட் என்னென்னா, அவிபாகேன, விபாகம் வருது அவிபாகேன. வியாசர் இப்போ ஹேத்து சொல்லி ஆகணும், காரணம் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, என்ன ஹேத்து? எங்களுக்கு என்னடா ஹேத்து இருக்கும், பிரமாணம் தான் ஹேத்து. புரியுதா? தாத்பரியம் சென்ட்ரல் தீம்.
எதுக்காக வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோம்? இப்போ வந்து நாளையோட கிளாஸ் முடிஞ்சு போய்டும். மத்தியானம் முடிஞ்சுத்துன்னா அதுக்கப்புறம் நீ இருக்கிற கெட்டப்பே வேற. அப்போ பத்திரிக்கை போயிட்டேன்னு வச்சுக்கோ, படித்த பாடம்லாம் இந்த கங்கையில் பாவம் போகிறதோ இல்லையோ படிச்ச ஞானம்லாம் போயிட்ட மாதிரி இருக்கும் பத்திரிக்கை போனால். அங்கேயும் இதே ஞானத்தோடையே அப்ரோச் பண்ணேன். ஏன்னா எப்பயுமே சொல்லியிருக்கோம் இல்லையா, சொரூபத்தில் இருக்கணும், சுபாவத்தில் இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ தாத்பரிய சென்ட்ரல் தீம் என்ன? ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். அது மிகப்பெரிய உபதேசம் என்னன்னா தத்துவமசி 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 அப்படி சொல்லியிருக்கணும். அப்போ நீ இந்த மகா வாக்கியத்தோடு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. புரியுதா? சில்லுன்னு ஐஸ் ரூமில் கொண்டு போய் ஒரு வாரத்தில் விட்றோன்னு வச்சுக்கோ. சப்போஸ் வந்து அந்த நமக்கு ரூம் வந்து இந்த இந்த காலேஜ் பசங்களாம் படிப்பாங்க, கொண்டு போய் விட்ருவோம். இந்த காலேஜில் வந்து இப்படி இருக்கும், இந்த இதில் ஒரே இதில் வந்து 3 அடுக்கு இருக்கும். புரியுதா? அதுக்கு பேர் இல்லை டார்மெண்ட்ரி இல்லை, பெட். இதுக்கு பெட் மேலே பெட் இருக்கும். அந்த மாதிரி இப்போ பத்ரியில் அந்த மாதிரி கிடச்சிட்டுன்னு வச்சுக்கோ, உன்னை ஏற்றி மேலே அப்பர் பரத்தில் படுக்க வச்சுருவாங்க. அது மேலே ஏறுறவனுங்க கொஞ்சம் மூச்சு காற்று வரும். புரியுதா? ஆனால் சில்லுன்னு ஐஸ் வரும். புரியுதா? நான் வந்து கீழே படுத்துக்கிறேன். இதுக்கு நடுவில் சென்டரில் இருக்கானு அவனுக்கு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். புரியுதா? அதெல்லாம் உன் பிராரப்தம். நீ இன்னும் கொஞ்சம் அழுதுன்னா வேறு மாதிரி வேறு ரூமில் கொடுப்பாங்க. புரியுதா? அங்கேயும் இதே மாதிரி இருக்கும், அதில் கொஞ்சம் மாற்றி கொடுத்துடலாம். புரியுதா? அவ்வளோதான். 2 தான் இருக்கா? 2 தான். ஓ இருக்கா? ரொம்ப சந்தோஷம். நிஜமாகவே இருக்கான். புரியுதா? அப்படி நம்மளை பழகிக்கணும். புரியுதா? நான் விஷுவலைஸ் பண்ணு தமான்னு பிறந்துக்கிட்டு போ. இந்த மகாலிங்கபுரத்தில் மேலேருந்து ஒருத்தன் விழுந்தான். இந்த பிடிக்க போய் அவன் விழுந்தவன் வந்து மேலேருந்து 5வது மாடியிலேருந்து விழுந்தான். கீழே ஒரு பாட்டி படுத்திருந்தான். அவன் மேலே விழுந்தான். பாட்டி செத்து போயிட்டா, இவன் பொழைச்சிக்கிட்டான். புரியுதா? அதனால் நீங்கள் வந்து அந்த ஓரமாக போய் படுக்கக்கூடாது, மேலே படுத்துன்றிருக்கானே ஆளை பார்த்துக்கணும். உனக்கு தான் தெரியுமே, இப்போ ஒரு வாரமாக பழகிருக்கல, அந்த ஆள் எப்படிலாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்லக்கூடாது, தெரிஞ்சு வச்சுருக்கணும். புரியுதா? இதெல்லாம் இதுதான் யாத்திரைன்னு பேர். இதுக்கு பேர் யாத்திரை, ஜீவ யாத்திரை. ஓகே, இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பிரஜான பிரம்ம, அயமாத்ம பிரம்ம, இதெல்லாம் மகா வாக்கியம், வியாசாச்சாரியர் கொடுக்குற ஹேத்து. ஓகே, சயச்சாயம் புருஷே யச்சாயம் ஆதித்ய சக ஏக்கா. நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு தெரியும் போல இருக்கு உபநிஷத்துக்கு. சக ஏக்கான்னு கன்க்ளூட் பண்ணுற ஒன்று தான் இருக்கிறது அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு சுருதி வாக்கியமும் இது டபுள் என்டிட்டி கிடையாது, 2 பெயர் இருக்க தவிர ஒரே சைத்தன்ய ஸ்வரூபம் ஆத்மா ஏகா. அதில் டவுட்டே கிடையாது. சர்வம் தது பிரஜா நேத்திரம் பிரஜானே பிரதிஷ்டிதம் பிரஜானே நேத்ரோ லோகா பிரஜா பிரதிஷ்டா பிரஜானம் பிரம்ம. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கான், கும்பு மஹாலில் கேட்டோம். பிரஜா பிரதிஷ்டா சிபிர். அப்போ அதனுடைய கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாரு பியூட்டிஃபுல்லாக அந்த ஐத்திரேயத்தில். அது பியூட்டிஃபுல் உபநிஷத்து. புரியுதா? கடப்படான்னு இருக்காமல் இருக்கும். ஆனால் கன்க்ளூட் பண்ணும்போது எப்படி நம்ம பாராயணம் இப்போ பண்ண போகிறோம் பாருவார். முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தா என்ன பண்ணுறானே தெரியாது, கடப்படான்னு இருக்கும் ஒரு 2 அத்தியாயத்துக்கு. அதுக்கப்புறம் உள்ளர வந்து அப்படியே சேரும்போது அழகாக ஸ்மூத்தாக வரும். ஓகே, சஜாதிய விஜாதிய சொகத பேத ரஹித பிரம்மன். அதில் எந்த வேறுபாடும் கிடையாது, ஒரே ஏக்க பிரம்மன் தான் இருக்கிறது. அப்படி சொல்கிறது. இப்போ ஹவு டு பாசிபிள் டு சைத்தன்யம்? சைத்தன்யத்தில் சின்னது பெருசுன்னு எப்படி இருக்க முடியும்? ஓயே, அப்படி வியாசாச்சாரிக்காரு. அப்போ கான்சியஸ்லி ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, ஆத்மனஹா ஆகாச சம்பூதகா, ஆகாசமே ஏக்கம். அப்படி இருக்கும்போது ஆத்மா எப்படி சின்னது பெருசுன்னு சொல்ல முடியும்? நம்ம சின்னது பெருசு வேணால் இப்படி சொல்லிக்கலாம், ஒரு ரூபத்தை வச்சு. வா பெருசு, அந்த பக்கம் சொல்லுவாங்க திருச்சி பக்கம்லாம், பெருசு இப்படி உட்காரு அப்படின்னு.
இந்த பக்கம்லாம் சொல்ல மாட்டாங்க, இப்போ தெரியாது இங்கே இவங்களுக்கு. அந்த மாதிரி சைத்தன்யம் முழுமையானது. ஏன்? நிறையத்வாத் சைத்தன்யஸ்ய, அகண்டத்வாத் சைத்தன்யஸ்ய. பரமாத்மா சைத்தன்யம், ஜீவாத்மா சைத்தன்யம் எப்படி ரெண்டு இருக்க முடியும்? ஒரே சைத்தன்யம் தான் இருக்கு. நீயே அது, அதுவே நீ. நாளை காலையில் அந்த பாட்டு பாடுவான், ஞாபகமாக பாடுவார். என்ன ஸ்ரீதர்ஜி பாடுவார். பாடலைன்னா கேம்ப் முடிஞ்ச உடனே கேளுங்க. சமத்து. நாளைக்கு வகுப்பில் ஆரம்பத்திலே அந்த பாட்டு பாடுவான். புரியுதா? அது என்ன? ததேவ தொம் தொமேவ தது, ததேவ தொம் தொமேவ தது. நீயே அது, அதுவே நீ. அதில் இதில் பிரமாணம் இங்கே இருக்கிறது கைவல்ய உபநிஷத்தில் இருக்கு. அப்போ முண்டக்கு உபநிஷத்தினுடைய கன்க்ளூஷன் என்டையர் உபநிஷத்தினுடைய கன்க்ளூஷனாக இருக்கிறது. அதில் என்ன சொல்கிறது? உபநிஷத் கொடுக்கக்கூடிய பாடம் அது சயோகவை தது பரமம் பிரம்மவேத பிரம்மைவ பவதி அப்படி சொல்கிறது. ஓகே, அப்போ முண்டக்க 3:2:9 அது வந்து பிரம்மவேத பிரம்மைவ பவதி அப்படி. அதாத்தோ பிரம்ம ஜிக்னாசா. அப்போ பிரம்மசூத்திரத்தினுடைய கன்க்ளூஷன் என்ன? பிரம்மவேத பிரம்மைவ பவதி. அதுவே நம்ம குருகுலத்தினுடைய மோட்டோவாக வச்சுருக்கோம். ஏன்னா இந்த சிஷ்யர் இருக்கான அவன் வந்து சொல்கிறான், இந்த சவுனக்கா வந்து மகாசாலகா, பெரிய குடும்ப பாரம் உள்ளவர், நிறைய குழந்தைங்கள் இதெல்லாம் பண்ணி எல்லா குடும்ப பொறுப்பெல்லாம் முடிச்சுட்டு வானப்பிரஸ்தத்துக்கு முறையாக வந்தவன். புரியுதா? இதுதான் வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம் வந்தவர் கூட வந்து என் பேத்தி இப்படி, என் பேரன் இப்படி, அதுக்காக நான் வரவில்லை அப்படிலாம் சொன்னேன். ரொம்ப கொடுமையான விஷயம். உனக்கு வந்து தான் அது பார்த்துக்கோ. புரியுதா? 2 நாளைக்கு கஷ்டமாக இருக்கும். யாருக்கு? அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை, நமக்கு கஷ்டமாக இருக்கும். புரியுதா? அதுக்கப்புறம் தாங்கிட்டோம்னா அந்த குழந்தை பாட்டு நல்லா விளையாடும், தானாக விளையாடும். எல்லாருமே அவங்கவுங்க பழிச்சுப்பாங்க, நல்லாவே பழிச்சுப்பாங்க. நம்மளோட ஜூட்டாக இருக்கிறது இப்போ கூகுளில் இது நமக்குலாம் எவ்வளோ தெரியுமோ, அதை விட இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கு பிறக்கும்போதே இப்படி டைப் பண்ணுறது. புரியுதா? அப்படி. அதனால் அந்த ஃபோனில் வச்சா அப்படி பேசுகிறது. அது அப்படின்னு சொல்கிறது. அது ஃபோனு தெரியுது, பேசுறதுன்னு தெரியுது. புரியுதா? ஏன்னா அவங்க அப்பா எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பார். பார்த்து கற்றுக்கிறது இது. புரியுதா? நம்மதெல்லாம். அப்போ இங்கே இருக்கிறது இந்த 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரம்மவேத பிரம்மைவ பவதி இதை நம்ம முடிவு பண்ணினோம். அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு விஷயம் வரும். இப்போ குரு சாஸ்திரா ஈஸ்வரா அருளாசி நமக்கு இருக்கிறது. அதில் வந்து நமக்கு டவுட்டே கிடையாது. உபகரம உபசம்காரால் நமக்கு வந்து 7 ஆச்சாரியார்கள் வந்து நேற்று பேசின மாதிரி இன்றைக்கி 7 வந்து பிரமுக்ஸ் வந்து இப்போ வந்து பக்கத்தாத்தில் போய் பேச போகிறோம் நம்ம. புரியுதா? சத் சங்கத்தில். அதில் இந்த 7 ஆச்சாரியர்களும் இந்த பிரமுக்ஸும் சிக்ஷக்கும் கடகடகடன்னு நேற்றுக்கே எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஓகே, அதனால் இதில் ப்ரெசன்டர்ஸ் எல்லாம் இருக்கிறது. அப்போது குழந்தைங்களை பொறுத்து தான் பெற்றோருக்கு ஒரு பெருமை. ஓகே, அப்போ குருகுலத்துலேயும் அது எல்லாம் சேர்ந்து இப்போ 7 14 டீச்சர்ஸு உருவாயிட்டாங்க. ஓகே, அந்த பக்கம் வந்து ஆர்ஷ வித்யா கிரகத்தில் ஒரு 6 பேரை சொல்லியிருக்கேன் நான். புரியுதா? ப்ரெசன்ட் பண்ணணும்னு. புரியுதா? நீ ப்ரெசன்ட் பண்ணணுன்னா பேப்பரை ப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடக்கூடாது. உனக்கு என்ன தோணுதோ, எப்படி பார்க்குறையோ உள்ளதோ உள்ள மாதிரியே பார்க்கணும். ஓகே, அப்போ சிருஷ்டியாவே திருஷ்டி. புரியுதா? அப்படி இருக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டு இந்த சிஷ்யன் சொல்கிறான், சவுனக்கா உவாச்ச எப்படி கேட்குற மாதிரி வந்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன் இந்த ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது. சவுனகோஹோ வை மகாச்சாலகா அங்கிரசம் விதிவத்து உபசன்னகா பப்பரச்ச கஸ்மின் பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி இது. சுவாமி பகவானே குருவை பார்த்து, ஓய் குரு பகவான், எதை தெரிஞ்சுண்டா எல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியுமோ அதை சொல்லி கொடுங்க அப்படின்னு. இப்படிலாம் இருக்கணும் இல்லை? எங்கள் வீட்டில் ப்ராப்ளம், எங்கள் வீட்டில் அடுப்பே எரியல, எங்கள் வீட்டில் வந்து பால் பொங்குறது, இதெல்லாம் ஒரு மனுஷங்கிட்டே சொல்லிடுறது, யாருக்கிட்டே சொல்லணும். புரியுதா? முடிஞ்சால் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்குது இந்த மாதிரிலாம்.
புரியுறதா? கிடைச்சா பக்கத்து வீட்டில் சொல்லு. ஆனால் நம்ம சாஸ்திரத்துக்கு வந்தோம்ல, அவங்க வெளியில் விட்டோம்னா எப்படி பேசணும்? அப்படியே அந்த இந்த கிளாஸில் எடுத்ததை அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நான் அந்த பக்கம் போனேன்னு வச்சுக்கோங்க, காதில் விழுந்துடுறேன், நான் ஆனந்தம் இருக்கும். அதெல்லாம் ஒரு பாக்கியம் இருக்கும். அதுக்கு எல்லாருக்கும் பாக்கியம் கிட்டுமா? சொந்த விஷயமே நிறைய இருக்கிறது. ஏதோ இங்கே நீங்கள் கூப்பிட்டீங்க, இங்கே உட்காந்துருக்கோம், அவ்வளோதானே ஒழிய அப்படிலாம் இல்லை. நீங்களாம் நல்ல ஸ்டூடெண்ட்டு, இதை தான் பேசணும். கஸ்மின் பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜ்ஞானம் பவதி. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக 2-3 பேர் சேர்ந்து அந்த 8, 12, 3 சொன்னாரே, நீ சொல்லு பார்ப்போம், அப்படி கேட்பீங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை தவறு, இந்த இடத்துல நீ ஒரு விட்டுட்ட, அப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே போவீங்க. அப்படிதான். இதெல்லாம் ஒரு ஆனந்தமான ஒரு கற்பனை தான். ஓகே. குரு அங்கிரஸ் இதை கன்க்ளூட் பண்ணுறாரு. எப்படி கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, தது பரமம் பிரம்மவேத பிரம்மைவ பவதி சயோக வை அப்படின்றார். அப்போ சவுனகர் பெரிய இல்லறவாசி, கிரகஸ்த ஞானியாக இல்லை, அவர் சித்த சுத்தியோடு வந்து ஞானி ஆகிட்டார். புரியுதா? கிரகஸ்த ஞானி. அதனால் அதாத்தோ பிரம்ம ஜிக்னாசா, ஜீவாத்மா பிரம்ம விசாரம் மூலியமாக பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்ம ஏவ பவதி. ஏன் அதில் பிரிக்கவே முடியாது. சஜாதிய விஜாதிய சொகத பேத ரகித பிரம்மன் இருக்கிறது ஒன்று தான் இருக்கிறது, 2வது விஷயமே இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காலையிலேருந்து இப்போ பேசிட்டு என்ன இருக்கிறது? இந்த ராங் நோஷன் வச்சுருக்கோம் இல்லையா, புத்தியில் கன்விக்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஐ ஆம் த பாடி அப்படின்னு. அதை எடுக்கிறது தான் திருப்பி 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 ஒரே விஷயத்துக்குன்னா அரைச்சமாவே அரைச்சின்னு இருக்காரு. அப்படி சிலது நீங்கள் நினைக்கிறது புரியுது. நீ மாத்திரம் மாவு அரைக்கிறிய, அப்படியே போட்டு 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 இப்படி பரட்டுவில்ல. இப்போல்லாம் நீ அதுக்கும் சோம்பேறித்தனம் வந்துட்டு பாருங்களேன். அதுலேயே போட்டு பரட்டுறதுக்கு ஒன்று வச்சுட்டான். அப்புறம் அதையே பார்த்துட்டு இருக்கணும், வேறு வேலை இருக்குது நமக்கு. அதனால் டைம் இப்போ செட் பண்ணிட்டான், இவ்வளோ நேரம் போனால் போகிறோம். அதுவும் வந்து கஷ்டமாக இருந்ததுனால ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அது அலாரம் அடிக்கும், வந்து உடனே எடுத்துடணும், முடிச்சிடணும். பா என்ன சுகவாசி, தேவலோக காட்சியெல்லாம் இங்கே வந்துடுது. அப்போ இந்த விஷயம் இருக்க என்ன நீக்கணும் அப்படின்னா, ராங் நோஷன் இருக்கணும். நீ தப்பாக உன்னை புரிஞ்சுட்டு இருக்க, இதை எடுத்துரு. இதை வந்து திருப்பி திருப்பி சம்மட்டை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் சொன்னாலும் சொன்னார், சாக்ஷாத்ஜி என்ன சொன்னார்? அவர் தின்ட்டார். திருப்பி திருப்பி மறுபடியும் அதை சொல்லிண்டே எனக்கு சொல்கிறதுக்கு அலுப்பே இல்லை. நீங்கள் கேட்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. மோகலாம் பிரகாசமாக இருக்கிறது பார்த்தாலே தெரியுது. ஓகே, இந்த அப்படியே சொல்லியிருக்கா. காலையில் ஒரு தடவை ராங் நோட்ஸ்ன்னா தெரியாதாக்கம். நாங்கள் பாடியை பிடிச்சிட்டோம், அவ்வளோதானே, விட்டுருணும், அவ்வளோதானே. ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டோம், காலையில் டிஃபன் டயத்திலே விட்டுட்டோம், லஞ்சில் வந்து சூக்ஷ்ம சரீரத்தை விட்டோம், சாயந்தரம் டீ குடிக்கும்போது காரண சரீரத்தை விட்டுட்டோம். நாங்கள் இப்போ நிற்கணும். அப்படி சொல்கிறது எல்லாம் புரியுறது. இருந்தாலும் இவர் வந்து விடமாட்டேன்றார. அஜ்ஞானம் நீங்கும் போது அத்தியாசம் நீங்கி விடுகிறது. இங்கே பாரு, அஜ்ஞானம் போயிடுத்துன்னா நம்ம ராங் நோஷன்னா அத்தியாசன்னு பேர், தவறு, மிஸ்டேக்கு, அது போயிடுறது. அவிபாகேன உபசம்பத்தி. சூத்திரம் 4 பிருகதாரண்யத்தில் இது பாருங்கள், 4 இது எங்கே இது எடுத்துக்கிறாரு அப்படின்னா ஐடியா. பிருகதாரண்யத்தில் ஒரு உபநிஷத்து இருக்குது, அந்த உபநிஷத்தில் 4 இது வந்து சூத்திரம் 4 பிருகதாரண்யத்தில் 4 அதில் என்ன சொல்கிறது? பிரம்ம ஏவ சன் பிரம்ம அப்யேதி. பிரம்மவேத பிரம்மைவ பவதி. உனக்கு அது பிடிக்கலன்னா இது எடுத்துக்கோ. பிரம்ம ஏவ சன் பிரம்ம அப்யேதி. பிரம்மனாகவே இருக்கின்ற ஜீவன் முக்தனே பரபிரம்மத்துடன் ஐக்கியமாகிறான், அதுவே விதேக முக்தனாகிறான். பிருகதாரண்யம் 1:4-10 அது என்ன சொல்கிறது? பிரம்மாவா இதமக்ரே ஆசி தது ஆத்மானம் ஏவ அவேத் அகம் பிரம்மாஸ்மி இது தஸ்மாத் சர்வம் அபவத்து. புரியுதா? எந்த முன்னாடி வந்து இருந்த பிரம்மனே, அந்த பிரம்மனே இப்பொழுது தன்னை அறிந்து கொண்டு அந்த பிரம்மனே சொல்கிறது அகம் பிரம்மாஸ்மின்னு. அந்த பிரம்மனே அகம் பிரம்மாஸ்மி சொல்லும்போது எல்லாமே ஒன்றாயிடுதான்.
தஸ்மாத் சர்வம் அபவத்து. எனக்கு மேலே இடம் கொடுத்தான்னா, கீழே இடம் கொடுத்தான்னா, ஓரத்தில் இடம் கொடுத்தான்னா, இடமே கொடுக்கலன்னு என்ன, அப்படி துண்ணியில் படுத்து தூங்கிட்டா போகிறது. புரியுதா? அங்கே நரநாராயணனுடைய தரிசனம். பத்ரிக்கு போகிறோம் இல்லை, அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, பத்ரி விஷாலிக்கா, ஜெய் பத்ரி, ஜெய் பத்ரி விஷாலிக்கு, ஜெய் பத்ரி விஷாலிக்கு அப்படி நம்ம சொல்லிகிட்டே இருந்துட்டோம்னா நமக்கு வந்து கஷ்டம்லாம் போயிடும், குளிர்லாம் போயிடும். புரியுதா? அவிபாகேன. ஓகே. அப்போ பிருகதாரண்யத்தில் இதில் வந்து ஜீவாத்மா பரமாத்மா அதுதான் நான் அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கிற வரைக்கும். ஏன்னா பூர்ணம் இருக்கு இல்லையா, இந்த பூர்ணத்தில் மைனஸ் பண்ணினாலும் அது பூர்ணம், ப்ளஸ் பண்ணினாலும் பூர்ணம், அதில் கூட்டினாலும் பூர்ணம்தான், அதை கழித்தாலும் அதில் பூர்ணம்தான் மிஞ்சி இருக்கிறது. அதனால் 4 சூத்திரம். இப்போ அவிபாகேன திருஷ்டத்வாத், அவிபாகேன விபாகம், செப்பரேஷன், டிவிஷன், விபாகம், அதனுடைய வேற சொல்லு என்ன அப்படின்னா அவிபாகம். அதை வந்து சொல்ற நான் செப்பரேஷன், பிளவுபடாதது. அவிபாகேன எது பிளவுபடாதது? ஜீவாத்மா பரமாத்மா ஒரே சைத்தன்யமாக இருக்கு, பிரிக்கவே முடியாது. நேக நானாஸ்தி கிஞ்சன, கொஞ்சம் கூட வேறுபாடுன்றது கிடையாது. ஏக சைத்தன்யம் மாத்திரமே, உண்மையில் வேறுபாடு கிடையாது. அதுக்கு அடுத்து சொல்ல என்ன? திருஷ்டத்வாத். ஹேத்து ரீசனிங் என்ன? திருஷ்டத்வாத். இதை எங்கே எடுத்துக்கிறது? உபனிஷத்து மூலமா தெரியலையும், உபனிஷத்து வாக்கியேஷு திருஷ்டத்வாத். ஓகே. என்றுமே எப்பொழுதுமே ஜீவாத்மா பரமாத்மாவாக தான் இருக்கிறது. அப்போ 4 சூத்திரத்துடைய கன்க்ளூஷன் அவிபாகேன திருஷ்டத்வாத். ஜீவாத்மா பரமாத்மா பிரிக்க முடியாது, இரண்டரை கலந்ததுன்னு சொல்லக்கூட முடியாது, ஒன்று தான் இருக்கிறது. 2 தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கோம். தப்பாக புரிஞ்சுக்கிறத நீக்கிட்டோம்னா அடுத்த நிமிஷமே ஆத்மா அகம் அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னா அதுலேருந்து என்ன இருக்கும்? ஆனந்த ஸ்வரூபமாக நம்ம ஆயிடுவோம். அப்படி இன்றைய நல்ல நாளில், இனிய நாளில் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 2025 நம்மளாம் ஆனந்த ஸ்வரூபம் அப்படி சொல்லி இந்த வகுப்பை நம்ம ரிஷிகேஷில் தயானந்த ஆசிரமத்தில் நம்ம முடிக்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.